கொடுக்கவில்லை, 5 வருட காலம் செய்யவில்லை. நேற்று மட்டும் ஐயா சொல்லி எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று. நீங்கள் வந்து அந்த 5 வருடமாக என்ன செய்தீர்கள்? ஏன் கட்டி கொடுக்கவில்லை என்று கேட்டால் பதில் இல்லை. எப்படி நம்மளை ஏமாற்றுகிறார்கள் என்றால், பள்ளியில் இருக்கும் சிறுவர்கள் கையில் மது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் என்று வெட்ட வெளியே ரோட்ல கொண்டு வர்றாங்க. அது நடத்துறது யாரு? அரசாங்கம் தான். குடியை நடத்துறது யாரு? சாராய கடை நடத்துறது யாரு? அதே அரசாங்கம் தான். அப்ப நான் ஆசிரியர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த குழந்தைகளை கூட்டி ரோட்ல போறீங்களே, நீங்க யாருக்கு எதிரான போராளியா இருக்கிறீங்க? அரசாங்கத்துக்கா? இல்லையா, நாங்க எங்களுக்கு செய்ய சொல்லி ஆர்டர். அப்ப நீங்க எதிர்க்கிறதே அரசாங்கத்தை தான். இந்த அரசு பள்ளியில் இருக்கிற பிள்ளைகளை ரோட்ல கூட்டிட்டு போய் மது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவான்னு சொல்லி அதுக்காக இந்த பிள்ளைகளை செய்றீங்கன்னா அதே அரசாங்கத்தை தான் செய்றீங்க. ஏன்னா நம்மளை எல்லாம் கேலி கூத்தாக்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒண்ணும் தெரியாது, அவங்க தான் செய்யறாங்க, அவங்க தான் மீண்டும் மீண்டும் அதான் செய்யறாங்க. அதே போல நம்மை தேடி மருத்துவம் சொன்னாங்க. இதே இடையூறு சங்கத்தி ஒரு ஆக்ஷன் ஆனிச்சுன்னா முத்துப்பட்டையில இருந்து பார்க்க முடியாது. திருப்பி இடையூறுல அரசு சுகாதார நிலையம் இருக்குது, அங்கேயே பார்க்க முடியாது. கொண்டு வந்தா திருத்திரப்பட்டி கொண்டு வரணும். திருத்திரப்பள்ளியில மருத்துவர் இல்ல, திருப்பி திருவாரூர் தான் கூட்டிட்டு போகணும். இப்படித்தான் நம்ம வச்சிருக்காங்க. கேட்டோம், மக்களை தேடி மருத்துவம் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அத்தனை அதிகாரிகளையும் கொண்டு வந்து ஓட்ட போட்டு அவங்களை எங்க வச்சுக்கன்னா மீண்டும் நம்ம தான் முட்டாளாகிறோம். மக்களாக நம்ம வந்து சரியா சிந்திக்கணும். நாம் தமிழர் கட்சி எந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கணும்? அதாவது மது இல்லாத ஒரு சமுதாயத்தை தருவோன்னு, மது இல்லாத மது கடைகளை மூடுவோன்னு தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல, இந்தியாவில ஒரு கட்சி சொல்லல. ஏன்னா நாங்க நேர்மையா மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம், மக்களோட இருக்கிறோம். மது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோங்கிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறோம். எங்க அன்பு தங்கை வினோதினி அவர்கள், உங்களுக்காக படித்த பட்டதாரி அவர்கள் வாக்கு செலுத்தும் போது 4வது இடத்துல இருக்கிற அந்த வாக்கு எந்திரத்துல உங்க விவசாய சின்னத்திற்கு ஏருல வந்து விவசாய சின்னத்திற்கு ஏற்கனவே வச்சிருக்க விவசாய சின்னத்தை மறந்துடாதீங்க. நம்ம சமூகம் வளரணும், நம்ம மக்கள் வளரணும், நம்ம சமுதாயம் வளரணும். உழவன் சிறப்பாக இருக்கணும்னா உழவனை மறந்துடாதீங்க, உழவனை கைவிட்டுறாதீங்க. நன்றி. அடுத்து எங்களின் அன்பு தம்பி மாநில ஒருங்கிணைப்பாளர்